குட் மார்னிங்ப்பா. லாஸ்ட் வீடியோவில் எடுத்துக்காட்டு 2.36 பார்த்தோம். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னேன். அதே மாதிரி இப்போ 2.39 பார்க்க போகிறோம். இது ஒரே ஒரு ஃபார்முலா படித்தா போதும் 5 மார்க் வாங்கிடலாம். எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லித்தருவேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 5 மார்க்கு கண்டிப்பாக வாங்க முடியும். இந்த இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இல்லாமல் எல்லா மீடியமுமே இந்த வீடியோவை பாருங்கள். சொல்லி கொடுக்குறது நம்ம தாய்மொழி தமிழில் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். கான்செப்ட் புரிஞ்சிட்டா போதும், நம்ம எழுதிக்கலாம். மேக்ஸை பொறுத்தவரை மீடியம் இங்கே முக்கியம் கிடையாது. எல்லாமே ஒன்று தான். S1 S2 S3. எஸ்னாலே சம்மு கூடுதல் அப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம். இப்போது S1 S2 S3 கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n 2n 3n உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க S1 S2 S3 கூட்டுத்தொடர்னு. அந்த உறுப்புகளோட கூடுதல் தான் என்னதுன்னா முதல் n உறுப்புகளோட கூடுதல் n 2n 3n. இதை கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, S3 = 3 × S2 - S1 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். S3 = 3 × S2 - S1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ இந்த சம் செய்கிறதுக்கு ஃபார்முலா எழுதிக்கணும். SN ஃபார்முலா. SN = n/2 2a + n - 1 × d. இதுதான் ஃபார்முலா. SN = n/2 2a + n - 1 × d. இது தீர்வு. இந்த ஃபார்முலா தான் இதில் முக்கியம். இப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ முதல்ல அதை எழுதிக்கணும். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, S1. ஏன் ஃபார்முலாவை நான் முதல்ல எழுத சொல்லிட்டேன்னா மறந்துடக்கூடாது. இந்த கணக்கை வாசித்த உடனே ஃபார்முலா எழுதிடணும். மீதி கேள்வியில் இருக்கிறத பார்த்து நம்ம செகண்டை எழுதிக்கலாம். அப்போது S1 S2 S3 இது கூட்டுத்தொடர். இந்த மூணுமே கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, முதல் n உறுப்புகளின் கூடுதல். முதல் n 2n 3n உறுப்புகளின் கூடுதல் எழுதியாச்சு. இப்போ இந்த SN ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்கே S1 வேணும், S2 வேணும், S3 வேணும். இந்த மூணுமே வேணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, SN நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இதை எழுதிட்டீங்க. அதை அப்படியே பார்த்து S1க்கு எழுதணும், S2க்கு எழுதணும், S3க்கு எழுதணும். சரி, S1க்கு எப்படி எழுதுவ, n இருக்கிற இடத்துல 1 போட்டுறணும். n இருக்கிற இடத்துல 1 போடணும். n எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு n போடணும். n இருக்கிற இடத்துல ஒரு n போடணும். அப்போ S1 = ஒரு n தானே போட சொல்லியிருக்கேன் n-க்கு பதிலாக. அப்போ n/2 உள்ள 2a + n - 1 × d அப்படியே தான் வரும். S1ங்கிறது n ஒரு n போடணும். அப்போது S1ங்கிறது 1 வந்துடும். இங்கே ஒரு எண்ணா ஒரு எண்ணு தான், இங்கேயும் ஒரு எண்ணுனா ஒரு எண்ணு தான். இந்த 2 இடத்துல தான் n இருக்குது. அந்த 2 இடத்த தான் கவனம் வைக்கணும். மீதிலாம் கேள்வியில் இங்கே ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். இங்கே ஏங்கிறது முதல் உறுப்பு, டிங்கிறது பொது வித்தியாசம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். அதனால் n இருக்கிற இடத்துல ஒரு n போட்டாச்சு, n இருக்கிற இடத்துல ஒரு n போட்டாச்சு. 1 × n n தான். சரி, இது S1. அடுத்து S2னா n இருக்கிற இடத்துல 2n போடணும், 2n போடணும். n-க்கு பதிலாக 2n போடணும். வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. 2a + இந்த n-க்கு பதிலாக 2n போட்டாச்சு. வேறு எதுவுமே மாற்றக்கூடாது. n-க்கு பதிலாக 2n, n-க்கு பதிலாக 2n. மீதியெல்லாம் ஃபார்முலாவில் உள்ளது அப்படியே வந்துடும். அடுத்தது S3. அப்போ என்ன போடணும், இப்போ உங்களுக்கே தெரியும். இந்த 2n இருக்கிற இடத்துல 3n போடணும். 2n இருக்கிற இடத்துல 3n போடணும். n இருக்குது, அதனால் 3n போடுறேன். போட்டேன், முடிஞ்சு. இது ஃபார்முலாவில் அப்படி இருக்குது பாரு. இது மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது. இங்கே 3 வந்தால் 3n 3n, இங்கே 2 வந்தால் 2n 2n, இங்கே 1 வந்தால் 1n 1n. அவ்வளோதான். இந்த 3 எழுதிட்டோம். இப்போ இந்த 3 நமக்கு தெரியும்.
கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா S2லேருந்து S1 சப்ட்ராக்ட் பண்ணணுமா. S2லேருந்து S1 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன போடுறேன், S2 மைனஸ் S1ன்னு போடுறேன். S2 எழுதிட்டேன், S1 சப்ட்ராக்ட். இப்போ வழக்கம் போல் தான் இவங்க எங்கே இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணும். அதே மாதிரி இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணும். வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். இப்போ S2 இந்த இருக்குது. அப்போ அதை பார்த்து அப்படியே எழுதணும். 2n/2 2a ப்ளஸ் 2n-1 இன்ட்டு d. கூட்டு வந்து உட்கார வச்சிட்டேன். S2வை இங்கே மைனஸ் அடையாளம் இருக்குது. பாருங்கள், S2 மைனஸ் S1 எழுதிட்டேன். நான் S2 எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறேன். இந்த இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து அப்படியே உட்கார வச்சுருக்கேன். வேறு எந்த சேஞ்சும் இல்லை. இது அப்படியே வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். இப்போ தனித்தனியாக உட்காந்துருக்காங்க, நல்லா ஃப்ரீயாக உட்காந்துருக்காங்க. இங்கே 2 பேரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணும். அதனால் கொஞ்சம் நெருக்கமாக உட்கார வைக்கிறேன். அப்போ தான் இடம் பத்தும். இப்போ S2 உட்கார வச்சாச்சு. மைனஸ் S1 உட்கார வைக்கணும். S1 யார்? இந்த இருக்காங்க. n/2 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு d உட்கார வச்சாச்சு. அவ்வளோதான். S1 இங்கே இருக்காங்கன்னு கூட்டிகிட்டு வந்து, நீங்கள் வாங்கப்பா உங்களுக்கு வேறு இடம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சாச்சு. இப்போது இங்கே 2 இடத்துலையுமே இங்கேயும் n/2 இருக்குது, இங்கேயும் n/2 இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், 2 தடவை எதுக்கு எழுதிக்கிட்டு அந்த n/2வை காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். n/2வை காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். எடுத்துட்டேன். இப்போ மீதி உள்ளதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு செஞ்சு இங்கே எழுதணும். என்னையை பொறுத்தவரை இந்த கொஸ்டினுக்கு 5 மார்க்கு. எல்லா ஸ்டூடெண்ட்டும் 5 மார்க் வாங்கணும். ஒன்றுமே படிக்கவே தெரியல, எனக்கு வரவே வராதுன்னு தெரிகிறவன் கண்ணு தெரிஞ்சு காது கேட்டாலே பார்த்து எழுதுகிற அளவுக்கு தெரிஞ்சாலே போதும், இதை எழுதணும். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டோன்னா. அதனால் நான் இப்போ எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன், இந்த ஸ்டெப்பில் இருந்துன்னா இங்கேயும் n/2 பொதுவாக இருக்குது, இங்கேயும் n/2 பொதுவாக இருக்குது. அப்போ நான் 2ஐயும் காமனாக வெளியில் எடுக்கணும் அப்படின்னா ஒரு தடவை எழுத்தா போதும். எடுத்துட்டேன், n/2 எடுத்துட்டேன். எடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஸ்டினை பார்க்க போகிறேன். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், கொஸ்டினில் 3s2 மைனஸ் S1ன்னு கொடுத்துருக்காங்க. 3s2 மைனஸ் S1, 3s2 மைனஸ் S1. அப்போ இந்த S2 மைனஸ் S1 கூட ஒரு 3 பெருக்க சொல்கிறாங்க. S2 மைனஸ் S1 கூட 3 பெருக்கணும். அப்படி 3 பெருக்கிறப்ப அவங்க யாருக்கு சமமாக வந்துடுவாங்களாம், S3க்கு சமமாக வந்துடுவாங்களாம். அப்போ என்னோட எய்ம் என்ன அப்படின்னா, நான் S2 மைனஸ் S1 போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அதை எப்படியாவது S3 மாதிரி கொண்டு வந்துடணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த S3யை இப்போ பார்க்க போகிறேன். S3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. S3 இந்த இருக்குது. S3யை பார்க்க போகிறேன். 2a 3n/2 2a ப்ளஸ் 3n-1 இன்ட்டு டின்னு இருக்குது. இந்த S3யை நான் இப்போ பார்க்க போகிறேன். ஏன்னா இவங்களை S3க்கு சமமாக எப்படியாவது நான் மாற்றியே ஆகணும். அதனால நான் இது வந்து அங்கங்கே இருந்தவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். வேறு எதுவுமே இதில் நான் செய்யலை. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுக்கும் பொதுவான n/2வை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் S3யை பார்க்குறேன். இந்த இருக்குது S3. அதில் S3யை பார்த்துட்டு இதை மறைச்சிக்கணும். S3க்கு முன்னால் உள்ள இதை மறைச்சிக்கிட்டு உள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே போட போகிறேன். உள்ளே என்ன இருக்குதோ அதை அப்படியே போட போகிறேன். உள்ளே என்ன இருக்குது, 2a ப்ளஸ் 3n-1 இன்ட்டு d இதுதான் இருக்குது. உள்ளே இருக்கிறத மட்டும் பார்த்து அப்படியே எழுதியிருக்கேன், வேறு எதுவுமே செய்யலை. சரியா? இப்போ இதை நீ கூட்டி கழித்து ப்ராக்கெட்டெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி என்னென்னமோ பண்ணுனா கடைசி உனக்கு இந்த ஆன்சர் தான் வரும். அதை நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டேன் பாருங்கம்மா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த S2க்கு எங்கே இருக்கான்னு பார்த்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிடணும். S1 எங்கே இருக்கான்னு பார்த்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிடணும். நடுவில் என்ன அடையாளமோ அதை அப்படியே போட்டுறணும். இப்போ திரும்ப நான் கொஸ்டினை பார்க்கப்ப
இந்த S2 மைனஸ் S1 வந்து S3க்கு சமமாக எப்படியாவது நான் கொண்டு வந்தே ஆகணும். எனக்கு கணக்கே செய்ய தெரியாட்ட கூட கொண்டு வந்து ஆகணும். 5 மார்க் வாங்கி ஆகணுமே. என்ன பண்ண 10ஆம் கிளாஸ் வந்துட்டோம்ல. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு பொதுவாக யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கணும். n/2 பொதுவாக இருக்குதுன்னு வெளியில் எடுத்ததுக்கு அப்புறம் இதை எப்படியாவது S3க்கு சமமாக நான் கொண்டு வரணுங்கிறதுனால S3 எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறேன். S3 எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு இந்த வெளியில் உள்ளதை பற்றி மைண்ட் பண்ணாமல் உள்ளே மட்டும் என்ன இருக்குன்னு பார்த்து அதை அப்படியே பார்த்து எழுதிட்டேன். ஓகேயா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பக்கம் S2 மைனஸ் S1 நமக்கு இருக்குது. இந்த பக்கம் இது இருக்குது. இப்போ ரெண்டு பக்கமும் நான் 3ஆல் பெருக்க போகிறேன். S2 மைனஸ் S1 3ஆல் பெருக்கிட்டேன். இங்கேயும் 3ஆல் பெருக்க போகிறேன். 2a + 3n - 1 × d. இப்போ இதுக்கும் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3 மட்டும் போட்டிருக்கேன். 3n மட்டும் போட்டிருக்கேன். இப்போ திரும்ப பாருங்கள். நான் அப்போ அதை வெளியில் உள்ளதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். உள்ளதை மட்டும் தான் பார்த்து எழுதணுன்னு. ஏன்னா வெளியில் இந்த ரெண்டுக்கும் காமனாக நம்ம வெளியே எடுத்து வச்சுருக்குறோம். அதை மட்டும் போட்டுறணும். இப்போ இந்த இதை எழுதினதுக்கப்புறம் இங்கே n/2 தான் இருக்குது. இப்போ 3n பார்க்குறோம், S3 பார்க்குறோம். அங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ எனக்கு இந்த ஸ்டெப்பில் ஒரு 3 வந்தால் தான் அதை நான் S3ன்னே பேர் சொல்ல முடியும். அப்போ இங்கே 3ஆல் நான் பெருக்கணும். 3ஆல் பெருக்கிட்டேன். சரி, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 3ஆல் நான் பெருக்கிட்டேன் அப்படின்னா இந்த பக்கமும் பெருக்கணும். அப்போ இங்கேயும் 3 போடுறேன். கொஸ்டினில் நமக்கு இப்படி தான் இருக்குது. 3 × S2 மைனஸ் S1. அப்போ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து 3 வெளியே பெருக்கிறோம், இங்கேயும் 3 பெருக்கிறோம். இங்கே பெருக்குனா இங்கேயும் பெருக்கணும். அப்போ இங்கே 3 மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கேயும் மல்டிப்ளை பண்ணேன். இப்போ இவங்க அசல் அப்படியே யார் மாதிரி இருக்காங்க, S3 மாதிரி இருக்காங்க. அப்போ S3 போட்டுக்கலாம். தேர்ஃபோர் 3 × S2 மைனஸ் S1 = S3 அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது. திரும்ப இந்த ஸ்டெப் மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். S2 மைனஸ் S1 n/2 காமனாக வெளியே எடுத்துட்டு இந்த S3யில் உள்ளே இருக்கிறத மட்டும் பார்த்து எழுதியாச்சு. இப்போ கொஸ்டினை பார்க்குறேன். இங்கே ஒரு 3 இருக்குது. 3 × S2 மைனஸ் S1 தான் கொஸ்டினில் இருக்குது. அதனால் நான் இங்கே ஒரு 3 மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கேயும் 3 மல்டிப்ளை பண்ணுறேன். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன பண்ணமோ அதை இந்த பக்கமும் பண்ணணும். அப்போ தான் அதோட மதிப்பு மாறாது. அப்போ இங்கே 3 பெருக்கிறப்ப இங்கேயும் 3 பெருக்கிறேன். பெருக்கினோன்னு இந்த டைம் கிடச்சிருது. இப்போ என்ன ஆகும், இந்த இதை அப்படியே நான் பார்க்குறேன். அவங்க S3 மாதிரி அசல் அப்படியே S3 மாதிரி இருக்காங்க. அப்போ = S3ன்னு நான் போட்டாச்சு. அப்போ எனக்கு 3 × S2 மைனஸ் S1 = S3 அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது. இப்போ இந்த சம் நல்லா பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாகவே முதல்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்ய முடியும். இப்போ பாருங்கள், S3 = 3 × S2 மைனஸ் S1. இதில் ஃபார்முலா எழுத சொன்னேன். Sn = n/2 2a + n - 1 × d. ஃபார்முலா எழுதிடணும். எழுதிட்டு S1 S2 S3 கூட்டுத்தொடர் வரிசைன்னு போட்டோம். n 2n 3n உறுப்புகளோட கூடுதல்னு போட்டோம். இது 2 கொஸ்டினில் இருக்குது. இந்த ஃபார்முலாவை n இருக்கிற இடத்துல Sn n/2. அப்போ S1ன்னு போட்டால் 1n போடணும், அடுத்தது 2n போடணும், அடுத்தது 3n. அதுக்கப்புறம் கொஸ்டினை வச்சு எழுத போகிறோம். S2 மைனஸ் S1 அங்கங்கே இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு உட்கார வச்சு என்னெல்லாம் பண்ணணும்னு தெளிவாகவே உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். தேங்க்யூ. 5 மார்க் வாங்கிடலாம். காட் பிளஸ் யூ.